சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசலாம் என்று வந்துள்ளேன். இதை நீ முழுமையாக காதில் வாங்கி கொண்டால் நிச்சயமாகவே சொல்கிறேன், உன் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நான் சொல்லும் பொழுது இது வெறும் வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இதை நீ உன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாயானால் உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ கண்குளிர காணலாம். வாழ்க்கையில் அதிகமான கஷ்டம் வருகிறது. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை ஒரு புத்திசாலி தனமாக உன் கஷ்டத்தை அனைத்தையுமே குறைக்கலாம். உதாரணத்திற்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன். நன்றாக காதில் வாங்கிக்கொள். ஒரு ஊரில் பெரிய வியாபாரி. அந்த வியாபாரிக்கு ஒரு கழுதையும் இருந்தது. அதனுடன் அவனுக்கு உதவி செய்யும் வேலைக்காரர்கள் 3 பேர் இருந்தார்கள். அந்த வியாபாரி வெவ்வேறு ஊருக்கு சென்று அவனுடைய வியாபாரத்தை செய்வான். ஒரு நாள் அந்த முதலாளி 3 பேரிடம் பயணத்திற்கு தேவையான மூட்டைகளை கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அங்கு இருப்பவர்களும் அந்த 3வரும் கட்டினார்கள் மூட்டையை. ஆனால் எந்த மூட்டையை யார் தூக்குவது என்று ஒரு விவாதம் வந்தது. 2 நபர் மட்டும் நான் இந்த மூட்டையை தூக்குவேன், நீ இந்த மூட்டையை தூக்கு என்று சொன்னான். ஆனால் ஒருவன் அதை வேடிக்கை பார்த்து மிக மிக கனமாக இருக்கும் மூட்டையை தலையில் தூக்கி வைத்தான். அப்பொழுது இருக்கும் அந்த 2 நபர்கள் கேலியாக பார்த்து, இவ்வளவு பெரிய அதிக கனமாக இருக்கும் மூட்டையை தூக்குகிறானே என்று சிரித்து கொண்டார்கள். அதை அவன் காதில் வாங்காமல் அவன் அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டு நடந்து கொண்டே இருந்தான். மீதி மூட்டையை இருவரும் தூக்கினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று யோசிக்கவில்லை. அது என்னவென்று நான் சொல்கிறேன், நீ கவனமாக கேள். நேரம் ஆக ஆக வெயில் உச்சிக்கு வந்தது. எல்லாருக்கும் களைப்பானது. அவரவர்களுடைய மூட்டை இன்னும் அதிகமாகவே கனமாக ஆகிவிட்டது. அதே நேரத்தில் பசியும் வந்தது. அங்கு உட்கார்ந்து ஒரு ஓரமாக எல்லோரும் அவர்களுடைய மதிய உணவை சாப்பிட்டார்கள். எல்லோரும் நடந்தார்கள். ஆனால் கனமான ஒரு விஷயத்தை தூக்கினான் பார்த்தியா? அவன் சாதாரணமாக எந்த ஒரு வலியும் இல்லாமல் அவன் நடந்தான். ஏனென்றால் அவன் தூக்கியது சாப்பாடை எடுத்து வந்த மூட்டை. மதியம் சாப்பிடும் பொழுது பாதி குறைந்தது. இரவு சாப்பிட்டார்கள், மீதியும் குறைந்தது. அவனிடம் இப்பொழுது ஒரு மூட்டை கூட இல்லை. ஆனால் பின்னாடி வரும் 2 நபர்களிடமும் மூட்டை இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. 2 பேர் சிரித்தார்கள் பத்தியா? அவர்கள் மூட்டையை இன்னும் கஷ்டமாகத்தான் தூக்குகிறார்கள். ஆனால் பரவாயில்லை, அது கனமாக இருந்தாலும் தூக்குகிறேன் என்று தூக்கினான் பத்தியா? அவன்தான் புத்திசாலி. புத்திசாலி தனமாக இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை குறைக்கலாம். நான் இதிலிருந்து உனக்கு சொல்ல வருவது என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய புத்திசாலித்தனம். நீ எதை செய்ய போகிறாயோ அதை எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலும் அதை காதில் வாங்காமல் உனக்கு தகுந்தது போல் மாற்றிக்கொண்டு நீ இப்பொழுது இருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். அதற்கு தேவை புத்திசாலித்தனம்தான். அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் நீ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. யோசி, எது செய்தால் எப்படி உன் வாழ்வில் இருந்து நீ கஷ்டமில்லாமல் வெளியே வரலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் என்ற உதாரணத்திற்குத்தான் கதை சொன்னேன். இந்த கதையை மனதில் வைத்துக்கொண்டு எது உனக்கு பொழுது கஷ்டம் தந்தாலும் பிறகு உன் வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் ஆக்குமோ அந்த செயலை செய்து வாழ்க்கையில் முன்னேறி வா. இப்பொழுது கஷ்டம் தருகிறதே என்று எதையும் நினைக்காதே. உன் புத்திசாலித்தனத்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். உன்னிடம் அதிகமான திறமைகள் உள்ளது. அதை நீ எப்பொழுதும் மூட்டை கட்டி வைக்காதே. திறந்து பார், அனைத்தும் உனக்காக இருக்கும். தைரியமாக இரு. என்னாலும் இந்த சாய் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.